வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 9 சயின்ஸோட யூனிட் 9ல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் 1 வந்து பார்க்கலாம். ஸோ த கொஷின் இஸ், கேன் யூ கால்குலேட் த ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் அ சேட்டலைட் விச் இஸ் ஆர்பிட்டிங் அட் அன் ஆட்டிடியூட் ஆஃப் 500 கிலோமீட்டர். அதாவது ஏர்த்துலேருந்து 500 கிலோமீட்டருக்கு மேலே உயரத்தில் வந்து ஒரு சேட்டலைட் வந்து ஏர்த்தை சுற்றிட்டு இருக்கு. இப்போது அந்த சேட்டலைட் வந்து ஏர்த்தை சுற்றுது இல்லையா, அந்த சேட்டலைட்டோடைய ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்னன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஒரு சேட்டலைட்டோடைய ஆர்பிட்டல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் அ ஃபார்முலா, தட் இஸ் v இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm பை ஆர் ப்ளஸ் ஹெச். இதில் v அப்படிங்கிறது ஆர்பிட்டல் வெலாசிட்டி, g அப்படிங்கிறது இட் இஸ் அ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. தட் இஸ் 6.673 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. அண்ட் இந்த m அப்படிங்கிறது எர்த்தோடைய மாஸ், இதையுமே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. தட் இஸ் 5.972 × 10⁻24 kg. அண்ட் r அப்படிங்கிறது எர்த்தோட ரேடியஸ், அதாவது எர்த்தோட சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும், அதோட எண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ரேடியஸ். தட் இஸ் 6371 கிலோமீட்டர். இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஹெச் அப்படிங்கிறது எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து சேட்டலைட் எவ்வளோ உயரத்தில் வந்து இருக்குதோ, பறந்துட்டு இருக்குதோ, அதுதான் வந்து சேட்டலைட்டோடைய ஹைட், தட் இஸ் ஹெச். இப்போது நம்ம வந்து இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி வியை தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி வியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூலாம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கிவன் வந்து எடுத்துக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்டிடியூட் ஹெச்எஸ் ஈக்குவல் டு 500 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே டினாமினேட்டரில் ஆர் அப்படிங்கிறது எர்த்தோட ரேடியஸ், நமக்கு அது தெரியும். அண்ட் ஹெச் அப்படிங்கிறது எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து சேட்டலைட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் உயரத்தில் வந்து இருக்குது, அதுதான் வந்து இந்த ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிற இந்த வேல்யூவை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஆர் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஆரோட வேல்யூ வந்து ஆல்ரெடி வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. தட் இஸ் 6371 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ வந்து 500. ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோன்னா 6871 கிலோமீட்டருங்கிறது கிடைக்கும். நம்ம இப்போ வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எழுதிட்டு அதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2 அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இதில் மீட்டரில் தான் வந்து எஸ்ஐ யூனிட் வந்து இருக்குது. அதனால் இந்த கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐ யூனிட்டை நம்ம வந்து மீட்டருக்கு மாற்றுறோம். ஸோ கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றுறோம் அப்படின்னா நம்ம 1000ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டோமீட்டர், கிலோமீட்டர்னு இருக்குது. இப்போ கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிலோமீட்டர்லேருந்து ஹெக்டோமீட்டருக்கு போகணும். அதுக்கு வந்து இன்ட்டு 10, கீழேருந்து மேலே போச்சுன்னா இன்ட்டு அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகும். அண்ட் 10 வந்து கூட்டிகிட்டு போவோம். அடுத்தது ஹெக்டோமீட்டர்லேருந்து டெக்காமீட்டருக்கு இன்ட்டு 10. நெக்ஸ்ட்டு டெக்காமீட்டர்லேருந்து மீட்டருக்கு இன்ட்டு 10. ஸோ 10 × 10 × 10 10⁻3. ஓகேவா? இப்போ இங்கே எதுக்கு நம்ம பாயிண்ட் வச்சு 10⁻6 அப்படின்னு போட்டிருக்கோன்னா, நம்ம வந்து எல்லாமே பாயிண்டில் இருந்ததுனால இதையும் வந்து நம்ம பாயிண்டில் வச்சுக்கிறோம். ஸோ 6.871, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் 0.0 இருக்கும். 0 அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணி இங்கே கொண்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ, ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து 7க்கும் 1க்கும் நடுவில் வரும். இப்போ ஒரு டிஜிட் வந்து நவுறுது அப்படின்னா we have to multiply by 10. அப்புறம் 7க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் வந்து அடுத்து 8க்கும் 7க்கும் நடுவில் வரும். அப்படிங்கிறப்போ we have to again multiply by 10. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் அடுத்த டிஜிட்க்கு மூவ் ஆகும்போது again we have to multiply by 10. ஸோ 10 × 10 × 10 1000, that is 10⁻3 இல்லையா? அப்போது 10⁻3 அப்படிங்கிறது வருது. ஆல்ரெடி ஒரு 10⁻3 இருக்குது, இங்கே ஒரு 10⁻3. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா, when we are multiplying ரெண்டுத்துக்குமே வந்து சேம் பேஸான 10 வந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ we have to add the powers. 3 + 3 ரெண்டு பவர்ஸையும் ஆட் பண்ணும்போது we will get 10⁻6. அதனால தான் நம்ம 6.871 × 10⁻6 மீட்டர்னு போடுறோம். இப்போ ஆர் ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஜி அண்ட் எம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜியோட வேல்யூ வந்து 6.673 × 10⁻11 இன்ட்டு எம்மோட வேல்யூ வந்து 5.972 × 10⁻24. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6.673யும் 5.972 இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 39.851156 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
அண்ட் இந்த 10 பவர் மைனஸ் 11ஐயும் இந்த 10 பவர் 24ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ இந்த 10 அப்படிங்கிறது ரெண்டுமே சேம் பேஸ். ஸோ சேம் பேஸாக இருக்கும்போது இந்த பேஸை அப்படியே வச்சுக்கிட்டு பவர்ஸ் இருக்குல்லையே அதை வந்து ஆட் பண்ணணும். தட் இஸ் -11 + 24 என்ன வரும் 13 அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பாயிண்ட் 39 பாயிண்ட் இருக்கிறத இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு டிஜிட் முன்னாடி கொண்டு போகிறோம். ஏன் அப்படின்னா R+Hல ஆல்ரெடி வந்து 6 பாயிண்ட்டுன்னு போட்டோம் இல்லையா, அதனால இதையுமே வந்து 3 பாயிண்ட் அப்படின்னு கொண்டு வர மாதிரி பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் இங்கே இருக்கிறது ஒரு டிஜிட் நவுண்டு போச்சு அப்படின்னா மறுபடியும் இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை ஆகும். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? அப்போ ரெண்டுமே வந்து சேம் பேஸ் அப்படின்னா பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும். 13 + 1 14. அப்போ அதனால 10 பவர் 14ன்னு போட்டிருக்கோம். நம்ம பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணதுக்கப்புறமா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் இருக்கிற மாதிரி வேல்யூ வந்து எழுதினாலே போதும். ஸோ அதனால் 3.985 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு ஜிஎம்னா அதோட வேல்யூ என்னன்னு தெரியும், அண்ட் R+Hனா அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். இந்த R+Hோட வேல்யூ எழுதும் போது ஹெச் அப்படிங்கிறது ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து மாறும். சேட்டலைட் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்குமே வரும். ஆனால் ஆர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தான். அதனால நம்ம R+H அப்படிங்கிறத ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போதும் R+Hஐ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் இந்த G×M அப்படிங்கிற இந்த வேல்யூ அப்படிங்கிறது ஜிக்கு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க, எம்முக்கு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். எல்லா ப்ராப்ளமுக்குமே வந்து இந்த G×M வந்து இந்த வேல்யூ தான் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அதனால் இது வந்து இந்த வேல்யூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ G×M என்னன்னு தெரிஞ்சு போச்சு, தென் R+H என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம GM/R+H என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். ஸோ GMோட வேல்யூ எழுதிக்கலாம் 3.985 × 10 பவர் 14 R+Hோட வேல்யூ 6.871 × 10 பவர் 6. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் நம்ம டிவைட் பண்ணுறோம். 3.985 / 6.871 இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get 0.5799 வரும். இன்ட்டு 10 பவர் 14, இந்த 10 பவர் 6 வந்து கீழே இருக்கு இல்லையா, இது வந்து மேலே போச்சுன்னா என்ன வரும் 10 பவர் 14 இன்ட்டு 10 பவர் -6ன்னு வரும். +6 கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா -6 ஆகிடும். இப்போது இது ரெண்டுமே வந்து சேம் பேஸ் அப்படிங்கிறப்போ we have to add the powers. 14 - 6 வந்து என்ன வரும்னா 8 அப்படின்ட்டு வருது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கிறத இங்கிட்டு கொண்டு வரோம். இங்கிட்ட வந்தோம் அப்படின்னா you will get 5.799 வரும். எப்போவுமே பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடை நோக்கி போச்சு அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதே இது ரைட் சைடை நோக்கி போச்சு அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 10 அப்படிங்கிறது மேலே போகும்போது 10 பவர் -1 அப்படின்ட்டு வரும். ஸோ 10 பவர் 8 - 1 அப்படிங்கிறது 10 பவர் 7. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதே இது ரைட் சைடுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு GMோட வேல்யூ என்னன்னு தெரியும், R+Hோட வேல்யூ என்னன்னு தெரியும், அண்ட் GM/R+Hோட வேல்யூ என்னன்னு தெரியும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா √GM/R+Hோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ V = √GM/R+H தானே. இப்போ V தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், which is equal to √GM/R+Hோட வேல்யூ வந்து 5.799 × 10 பவர் 7. ஓகேவா? இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா √A × B அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அந்த மெத்தடில் வந்து இருக்குது. ஸோ √A × B அப்படிங்கிறது √A × Bன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த √5.799 × 10 பவர் 7 வந்து √A, அதாவது √5.799 into √B, that is √10 பவர் 7ன்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லாக் புக்கை யூஸ் பண்ணி √5.799 என்னென்னு வேல்யூ பார்த்தோன்னா you will get approximately 2.408ன்னு வரும். அடுத்ததான் நம்ம 10 பவர் 7க்குரிய ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது 1/2 அப்படிங்கிற மாதிரி, அதனால நம்ம 10 பவர் 7 × 1/2 அப்படிங்கிறது 10 பவர் 7/2ன்னு வரும். இந்த 7/2 டிவைட் பண்ணோம்னா 3.5 அப்படின்னு வரும். இந்த 3.5 ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 3 × 0.5 அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் 10 பவர் 3 × 10 பவர் 0.5ன்னு எழுதுகிறோம். இந்த 0.5 நெக்ஸ்ட் நம்ம எப்படி எழுதுகிறோம்னா 1/2ன்னு எழுதுகிறோம். ஸோ 1/2 டிவைட் பண்ணால் 0.5. 0.5 நீங்கள் ரிவர்ஸாக போட்டிங்கன்னா 1/2ன்னு அர்த்தம். அடுத்து இந்த 1/2 அடுத்ததாக நம்ம ஸ்கொயர் ரூட்டுன்னு போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு 1/2ன்னு போட்ட மாதிரி இங்கே 1/2 அடுத்ததாக ஸ்கொயர் ரூட்டுன்னு போடுறோம். ஸோ √10 அப்படிங்கிற வேல்யூ என்ன அப்படின்னா
3.612 இது அதோட வேல்யூ. ஆல்ரெடி 10^3 இருக்குது. 10^3னா 1000ன்னு அர்த்தம். ஸோ 1000 இன்ட்டு 3.162ஓட வேல்யூ என்னென்னா 3162 இது அதோட வேல்யூ. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10^7ஓட வேல்யூ வந்து 3162. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.79 என்னன்னு தெரியும். அண்ட் இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10^7 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 2.408 into 3162 என்ன வரும்னா 7614.096 அப்படின்னு வரும். இது வந்து மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. இதை நம்ம கிலோமீட்டர் பர் செகண்டில் மாற்றணும் அப்படின்னா இதை வந்து 3 டிஜிட் வந்து இந்த சைட் கொண்டு வரோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 7.614 km/s வரும். திஸ் இஸ் த வேல்யூ.